வணக்கம் மக்களே, நான் உங்கள் Pooja Ramakrishnan. வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மிஸ் Dusky. ஸோ 2020 எண்டாக போது ஒரு குட்டி சிட்சாட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி 2020 எண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுதான் ஒரு குட்டி இன்ட்ராக்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி யாருக்காவது என்ன தெரியலனா, வணக்கம், நான் பூஜா ராமகிருஷ்ணன். ஐம் அ சென்னை கேர்ள், தமிழ் கேர்ள். நான் எம்எஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்கேன். ஐம் ஆல்சோ அ மேக்கப் ஆர்டிஸ்ட், நாட் ப்ரொஃபஷ்னலி பட் ஐ நோ மேக்கப். அந்த மாதிரி யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஐம் அன் ஆக்டர் அண்ட் மாடல். I've been in modeling field for more than 2 years. This is my profile. இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்கப் பற்றி ஒரு சில பேசிக் நாலேஜ் இருக்குது. அது இல்லாமல் மேக்கப் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும், எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். திஸ் இஸ் நாட் ஃபார் அ கமர்ஷியல் திங், இட்ஸ் லைக் பேசிக் டுட்டோரியல் அண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கான்வர்சேஷன், லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். நிறைய பேர் மேக்கப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ எனக்கு நிறைய கசின்ஸ், நிறைய அங்கிள்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி ஃபுல்லாகவுமே ரொம்பவே ஃபேரான பீப்புள். நான் மட்டும்தான் ரொம்ப டார்க். ஸோ என்ன மாதிரி வரும்னா, என்னடி உன் முகத்தை மேக்கப் போட்டு மறைச்சிக்கிற, மேக்கப் போட்டால் தான் உன் முகத்தை உன்னாலே பார்க்க முடியுமா, உனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லையா, உனக்கு உன் மேலே கான்ஃபிடென்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. தே திங்க் தட் என்னோடய கான்ஃபிடென்ஸ் என்னோடய லெவல் ஆஃப் மேக்கப்பில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் மேக்கப் இஸ் அன் ஆர்ட். இப்போது ஒரு பேப்பர் எடுத்து நான் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் லைக் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம், கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணலாம், வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் என்னோடய ஆர்ட் தான் அந்த பேப்பர்லேயோ இல்லாட்டி கேன்வஸ்லேயோ வரப்போகுது. ஐ ஃபீல் லைக் மேக்கப் இஸ் அன் ஆர்ட். இட்ஸ் நாட் லைக் ஃபீலிங். இது ஒரு கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் இஸ் அன் ஆர்ட். இப்போது எனக்கு இந்த ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் சாரியை டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை கட்டுவாங்க. அந்த மாதிரி மேக்கப் ஒரு ஆர்ட் மாதிரி. அது நிறைய பேருக்கு ரீடிங் மேலே அடிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு வகையான ஆர்ட். ஸோ அந்த ஆர்ட்டு ஏன் ஆர்ட்டை மதிக்காமல் அது ஒரு செல்ஃப் எஸ்டீமோடு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு சில பேர் செல்ஃப் எஸ்டீம் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆக்னே ஜாஸ்தி இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியான டிஸ்கலரேஷன் இருக்கும். அவங்களும் மேக்கப் யூஸ் பண்ணலாம், என்னாலையும் மேக்கப் போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸை அந்த மேக்கப்பில் காட்டுவாங்க. மேக்கப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபேஸை நான் அழகாக காட்டணும், அது வேறு. அது ஒரு கான்செப்டே வேறு ஒரு கான்செப்ட். அது இல்லாமல் இது ஒரு ஆர்ட். ஆர்ட்டாக மதிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நாளைக்கு நான் மேக்கப் போட்டு போனாலே, எவ்வளோ மேக்கப், எங்கே போனாலும் நல்லா அப்பிட்டு வந்துடுறா அப்படி சொல்லுவாங்க. அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிட் வாஷ் அப்படி சொல்லுவாங்க. ஒயிட் வாஷ் இஸ் நாட் மேக்கப். மேக்கப் ஃபவுண்டேஷன், நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன், எக்ஸாக்ட் அண்டர் டோனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரே டோன் ஆக்கிறதுக்காக அதுக்கான சேம் கன்சீலர் யூஸ் பண்ணணும். பிரைட்னிங் பண்ணணும்னா அதுக்கான கன்சீலர் யூஸ் பண்ணணும். ஐயை ஷேப்பை மாற்றலாம், ஐப்ரோஸோட ஷேப் மாற்றலாம். நம்ம வேக்சிங்கே ஐப்ரோ பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஸ்டில் நம்ம மேக்கப்னால் அதை வேக்சிங் பண்ண மாதிரி காட்டலாம். நம்ம லேஷஸ் இருக்கவே இருக்காது, பட் மஸ்காராஸ் யூஸ் பண்ணி, ஃபேக் லேஷஸ் யூஸ் பண்ணி அழகான லேஷஸ் நம்ம கொண்டு வரலாம். நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை கொண்டு வர மாதிரியும் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது மேக்கப்பில். இது ஒரு ஃபேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி. இது எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஆனால் எல்லாருமே ஒரு தப்பான விதத்தில் மேக்கப் பார்க்குறாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் இன்றைக்கி என்ன மாதிரி நான் ஒரு மேக்கப் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர் மேக்கப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு போய் ஃபவுண்டேஷன் வாங்கணும், கன்சீலர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இஷ்டமே இல்லை.
நீங்கள் அதுவுமே இல்லாமல் நீங்கள் மேக்கப் லுக்கு கொண்டு வர மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த ஒரு பேசிக் லுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸு, ரொம்ப கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் நார்மல் மேக்கப் பண்ணிங்கன்னா கூட அந்த ரொட்டீனில் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஈரத்தலையை மட்டும் விட்டுருங்க, ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸுக்கு ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, பாடிக்குமே ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இன்னமும் ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் ஸ்கின் வந்து ஒழுங்காக கவனிக்காமல் மேக்கப் எத்தனை லேயர்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்காது. அதனால் ஃபர்ஸ்ட் நான் என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுவேன்னா, மாய்ஸ்சரைசர், அண்டர் ஐ க்ரீம், சன்ஸ்க்ரீன். இது வந்து ரொம்பவே சிம்பிள் பட் ஸ்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. நான் வந்து எனக்கு காம்பினேஷன் ஸ்கின், அதுவுமே ஹெவி காம்பினேஷன். இங்கே மட்டும் லைட்டாக ஆயிலி ஆகும், ஆனால் ஃபேஸ் வந்து செம்ம ட்ரை. அதனால் குட் வைப்ஸோட வெண்ணிலா டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த க்ரீம் இல்லாமல் வேறு ஏதாவது க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். எனி மாய்ஸ்சரைசர் இஸ் குட். ஃபேஸுக்கு மட்டும் வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியில் நார்மல் மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே ஃபேஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு என்ன கவர் பண்ணாலும் ஃபேஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதனால் மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நான் என்னெல்லாம் மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, குட் வைப்ஸோட மாய்ஸ்சரைசர், எனி ஃபேஸ் க்ரீம் இஸ் ஓகே. அப்புறம் நிவியாவோட லிமிட்டெட் எடிஷன் மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர்ஸில் பார்த்திங்கன்னா செரி பிளாசம், மின்ட்டு, அப்புறம் ஃப்ரூட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியாச்சு, ஸ்கின்னில் நல்லாவும் செட் ஆகிடுச்சு. அது எப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து வச்சு பார்க்கும்போது ஒரே டோனாக இருக்கணும், அங்கங்கே பேட்ச் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர் ஐக்கு க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன், ஹிமாலயா க்ரீம். இது வந்து நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எதுக்கு அண்டர் ஐ க்ரீம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்டர் ஐஸ் வந்து நிறைய பேர் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒழுங்காக தூங்கலைனாலும் அண்டர் ஐஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேகியாகவும் ரொம்ப மோசமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அண்டர் ஐஸ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மல் ஃபேஸ் மாய்ஸ்சரைசரை விட அண்டர் ஐ க்ரீம் வந்து ரொம்பவே திக்காகவும் இருக்கும், பட் த சேம் டைம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் அண்டர் ஐ க்ரீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வந்து அண்டர் ஐ க்ரீம்ஸே வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பிகாஸ் அங்கே போகிறது தானே ஃபேஸ் ஃபுல்லாகவும் போகுது. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். நீங்கள் வந்து இந்த ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணாலுமே இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு மசாஜ் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த க்ரீமை 1 மினிட் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணணும். என்னோட நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எதுக்காக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே நான் லிங்க் பண்ணுறேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் வந்து பாண்ட்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். 30 SPF இருக்குது, UVAவும் இருக்குது, UVBயும் இருக்குது. UVAனா யூவினால் வர ஏஜிங், UVBனா யூவினால் வர பர்ன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே அது சரி பண்ணுறதுக்காக இதில் இருக்குது. இப்போ ஸ்கின் நல்லா கவனிச்சிங்கன்னா செம்ம ஹெல்த்தியான ஒரு க்ளோவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லிப் க்ரையான் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ ஹெவனில் கோரல் ரோஸ் 04 அப்படின்ற ஷேடு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த லிப் க்ரையான் வேணாலும் எடுத்துக்கலாம். லாக்மேல வருது, ஐடெக்ஸில் வருது, நிறைய பிராண்ட்ஸில் வருது. எனக்கு வந்து ப்ளூ ஹெவனோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அது வந்து ரொம்ப ஸ்மூத்திங்காகவும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் லிப் லைட்னிங்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால் ப்ளூ ஹெவனில். அது இல்லாமல் இந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் யூஸ் பண்ணுறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வேறு ஏதாவது லிப் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸோட எக்கோ ஸ்டே அப்படின்ற வர லிப்ஸ்டிக்கு. இதில் வந்து SPF இருக்கிறதுனால அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். லைக் லிப்ஸுக்கும் கண்டிப்பாக SPF தேவை. இதில் ரோஸ் ஸ்பெல் அப்படின்ற ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஷேடும் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் ஷேடாக தான் இருக்கும். நல்ல ஒரு மாவி பிங்க்குன்னு சொல்லலாம், பிரைட் பிங்க்குன்னு சொல்லலாம். ரொம்பவே
நல்லாயிருக்கும். இந்த ஷேடும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நைக்காவோட பேன்ஸ்டிக் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து 23 ஷேடு வந்து ரொம்ப பிடிக்கும். மோரார்லெஸ் 3மே ஒரே ஷேட் தான். ஸோ இந்த ஷேடுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லோட்டஸ் எடுத்துக்கிறேன். லிப்பில் நார்மலாக யூஸ் பண்ணுறேன். லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். இது உங்களுக்கு பண்ண தெரியல, கரெக்டாக பண்ண தெரியல, சின்ன லிப்ஸாக இருக்குது இல்லாட்டி பெரிய லிப்ஸாக இருக்குது, கரெக்டாக பண்ண தெரியலனா நம்ம பவுட் பண்ணிக்கோங்க. பவுட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் ஒரு சர்க்கிள் போடுங்க. நான் அப்படி காட்டுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் வருது. ஸோ உங்கள் நேச்சுரல் லிப் கலர்லேயே வந்துட்டு இந்த பிங்கை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போட்ட லுக் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்ஸ் அண்ட் ஐஸ். சீக்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேம் லிப் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ எதுவுமே பெருசாக பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த லிப்ஸ்டிக்கை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். லைக் மாய்ஸ்சரைசர் பிளெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இந்த க்யூட் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நோஸ்லேயும் சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணேன். பட் அந்த ஒரு லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நான் அந்த டிப்பில் வந்து பிளெண்ட் பண்ணலை. ஸோ இது ஒரு ப்ளஷ் எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஒரு ஃப்ளஷ் எஃபெக்ட். இப்போ ஒரு க்ரஷ் பார்க்கும்போது ஒரு குட்டி ப்ளஷ் ஆகும்ல, ஐயோ நிறைய ரைமிங் பண்ணுறல, க்ரஷ் ஃப்ளஷ் ப்ளஷ், ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே ப்ராடக்டை திருப்பி நம்ம ஐயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி பிளெண்ட் பண்ணால் நேச்சுரலாகவும் லுக் இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காஜல் இருக்கும். ஹிமாலயா இருக்கலாம், எல்ஐடின்னு இருக்கலாம், என்ன பிராண்ட் வேணாலும் இருக்கலாம். ஒரு காஜல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், பிளாக் காஜல். ஸோ இந்த பிளாக் காஜல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஐப்ரோ பண்ணும்போது எப்படி தூக்குவீங்க அந்த மாதிரி தூக்கிட்டு லைட்டாக கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வைக்கல, பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா பிளெண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி க்யூட் ஸ்மோக்கி ஐ லுக் கொடுக்குது. அது இல்லாமல் இப்போ லைட்டாக வேணும்னா நம்ம காஜல் யூஸ் பண்ணலாம், லைக் லைனர் மாதிரி. அப்படி இல்லாட்டி அப்படியே கூட விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்காரா. எனி மஸ்காரா இஸ் குட். நான் வந்து அகெயின் மேபிலினோட வாஷபிள் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல வால்யூமும் கொடுக்குது. அட் த சேம் டைம் வந்து எனக்கு லேஷஸ் ஃபால் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் 3 கோட்ஸ் மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ஸ் லேஷஸோட லுக் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மேட் லுக் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணலாம். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது லாக்மேயோட சன் பர்ஃபெக்டோட காம்பேக்ட் பவுடர். அப்படி இல்லாட்டி பேபி பவுடர், எனி பேபி பவுடர், ஹிமாலயா இருக்கலாம், ஜான்சன்ஸ் பேபி தான் இருக்கலாம், என்ன வேணால் பேபி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அது மினரல் பவுடருங்கிறதுனால ரொம்பவே நல்லா செட் ஆகிடும் ஃபேஸில். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஹைலைட்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ ஹைலைட்ஸ்க்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ லிப் பாமில் வந்து நான் அதிகமாக எனக்கு பிடிச்ச லிப் பாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Maybelline பேபி லிப்ஸோட வாட்டர்மெலன் ஜெல். அது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஹைலைட்டு. அது இந்த மாதிரி லிப் பாம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் 10 ருபீஸுக்கு வேஸ்லினோட பெட்ரோலியம் ஜெல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையே கூட நீங்கள் வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைடு வந்து நான் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேன், இந்த சைடு வந்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வேஸ்லின் இருக்கு இல்லையா, வேஸ்லின் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு எங்கே ஹைலைட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இப்போ நோஸ் வந்து நார்மலாக இருக்குது. எவ்வளோ நல்லா செம்மையாக ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் மாய்ஸ்சரைசரோட ஃபேஸ் தான் இருக்குது. இங்கே லைட்டிங் ரொம்ப பேடாக இருக்கிறதுனால கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் மிரரில் பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பிளேஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். லைக் ஒரு சில பேருக்கு ஆயிலியாக இருக்கிறது பிடிக்காது, அதனால் வேணும்னா குறைச்சிக்கலாம்.
ஸோ இந்த சைடு வந்து நான் லிப் பாம் பண்ண போகிறேன். லிப் பாம் வந்து ஆஸ் யூஷுவல் வேஸ்லின் பண்ணுற மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டு போட்டோடனே தெரியுதா? ஸோ லிப்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஹைலைட் நான் எதுவுமே பண்ணல. ஸோ நான் லிப் பாம் வச்சு பண்ணுறேன். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? கொரியன் ஸ்கின் கேர் பியூட்டியில் வர மாதிரி நல்ல கிளாஸியான ஸ்கின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு லுக் இது. ஸோ இந்த லுக்கு இன்னும் ஐப்ரோஸ் எல்லாம் வந்து நீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம். மஸ்கரா இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யா மை ஐப்ரோஸ் ஆர் டன். ஸோ இதுதான், இந்த லுக் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு சில பேருக்கு வந்து இந்த லுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த பிளாக் பார்ட், அந்த ஸ்மோக்கி பார்ட்டை மட்டும் நீங்கள் விட்டுட்டு இது வந்து ஒரு நேச்சுரல் லுக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த லுக் ஏன் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கே அப்புறம் இங்கெல்லாம் நிறைய பிளமிஷஸ் இருக்குது. எனக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் மேக்கப் வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கு, நம்ம வந்து இன்னும் பிளாங்க் கேன்வாஸாக காட்டிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இதுவுமே மேக்கப் தான், புரியுதுங்களா? ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன்லாம் வாங்க முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன் இல்லாமலே நல்ல லுக் கொடுக்கலாம் வித் ஜஸ்ட் 5 ப்ராடக்ட்ஸ். அதனால தான் சரி ஒரு ஐடியா வந்துச்சு பண்ணலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நான் டெய்லி போயிடுவேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் வீடியோவில் கூட நான் அதை சொல்லியிருப்பேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லுக். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஈஸியாக என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சே நீங்கள் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணேங்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு 20 ருபீஸ்க்கு கூட அந்த க்ரீன் கலர் லிப்ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஷேட் சேஞ்ச் ஆகும். லைக் அது அப்ளை பண்ண உடனே பிங்க் கலர் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். அது என்ன லிப்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்லது தான். ஸோ ரொம்ப ஈஸியான லுக். எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும் மறக்காதீங்க. ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருக்கும் நியூ இயர் வரப்போது கமெண்ட் பண்ண கற்றுக்கங்க. ஏன்னா எனக்கும் என்கேஜ்மெண்ட்ஸ் தேவை. அது இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவோட நான் 2020 எண்ட் பண்ணி 2021 ஸ்டார்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இதை நான் நியூ இயர் அன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி டாக்காக இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ டில் தென் ஸ்டே டியூன்ட். அகெயின் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணுங்கள், வெளியில் வர வேண்டாம். பிகாஸ் கொஞ்சம் கொரோனா ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, நிறைய சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டை மறக்காமல் வாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் சானிடைசரோடையே இருக்காதிங்க. நிறைய பேர் கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஆல்கஹால் இருக்கிறதுனால. அது இல்லாமல் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், நிறைய சேஃபாக இருங்க. பப்ளிக் பிளேசஸ்க்கு ரொம்ப எமர்ஜென்சி இல்லாமல் போகாதீங்க. எல்லோரும் தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பாய்.